சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. சைலண்டா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. சைலண்டா கொல்றது ஒண்ணு, சைலண்டா ஜெயிக்க சைலண்டா ஜெயிச்சுட்டாரு. அதான் திரைவ நடிகர் வந்தாலும் இவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதான் உண்மை. நீங்க எதை திறந்தாலும் சோசியல் மீடியா திறந்தா விசில் 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 விஜய் விசில் விஜய். இது காமராஜர் ஆட்சி காலத்துல தான் அந்த ஜாதி பார்க்காம சீட்டு கொடுத்தாரு. அதே ஃபார்முலாவை இந்த தமிழ்நாடு தேர்தலில் விஜய் கொடுத்திருக்காருங்கிறது உண்மையான நிலை தான். இந்த ஆட்சி நல்லபடியா ஆட்சி இருந்தா இன்னும் 20 வருஷம் கூட இருக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு நீங்க எடுத்த முக்கியமான முடிவுல இருந்தே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். கேளுங்க. நீங்க நீண்ட காலமா தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணித்தவர், ஏன் திடீர்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தேன். நான் டெல்லி போகும்போது எல்லா அமைச்சர்களும் அங்கே இருக்கிறவங்களும் பிரதமர் வரைக்கும் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே எனக்கு இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. மக்களுக்கோ எனக்கோ ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டனா இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய பார்வை தமிழன் என்ற பார்வை பார்க்குறாங்களோன்னு எனக்கு சந்தேகிக்கிறேன். தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் நல்லா பேசுகிறாங்க, வைப்பாங்க, அலைய விடுறது அது எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப, அதாவது தேர்தலில் கூட்டணி பேசும்போது 2 சீட்டு தாரங்கிறது, அப்புறம் 1 தான் தருவங்கிறது, இப்படி டிமாண்ட் பண்ணி அவங்க டிமாண்ட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரியெல்லாம் நிறைய இல்ட்ரீட் பண்ணாங்க. அது எனக்கு மனசில் இந்த திருப்பி பிடிக்கல. ஓகே, இது வந்து இந்த தேர்தலில் மட்டுமா? இதுக்கு முந்தைய தேர்தல்? இந்த முந்தின தேர்தலில் இருந்துச்சு. முந்தின தேர்தலில் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த தேர்தல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால நான் வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்படி. அதனால தமிழன் என்ற பார்வை தப்பாக பார்க்குறாங்களோ என்ற ஐயம் என் மனசில் இருக்குது. அதனால தமிழர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்ற ஒரு மனசு ஐயர் இருக்குது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் போகிறதா சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் முடிவெடுத்து செயற்குழு பொதுக்குழு கூட்டி அவங்களுடைய ஒப்பீனியன் அடிப்படையில் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பிஜேபியோட கூட்டணியே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? அரசியலில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அது வேற. ஆனால் இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியில் வரதான் சரியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஓகே, ஏடிஎம்கேவோட நட்பு எப்படி இருக்கு? ஏடிஎம்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடுக்கிற முடிவு சில முடிவுகள் தவறான முடிவுகளால தான் அன்னைக்கு இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு தலைமை என்று பண்போடு இருக்கும் பொழுது அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தகுதி படைத்தவர் தான் தலைமையாக இருக்கும். ஆனால் எடப்பாடி அவர்கள் பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஏடிஎம்கே பூரா கூண்டோடு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக மாறதை பார்த்தா தலைமையை அவர் விரும்பலையா இல்லை அவரை பிடிக்கலையாங்கிறது எனக்கு அவங்க தான் அதுக்கு அது சொல்ல, நான் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடினா எங்கிட்ட எல்லாம் பாசமாக இருப்பார். தேர்தல் காலகட்டத்தில் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனம் கிடையாது. அதாவது ஏடிஎம்கேல அவர் நிற்கணும், நம்ம அவர் கேட்குற தொகுதியை கொடுக்குறோம் என்ற எண்ணம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவர் சொல்ல தொகுதியில் தான் நம்ம நிற்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம வந்து பிஜேபியில் இணைஞ்சு நம்ம சீட்டு கேட்டு நின்னோம். மனப்பூர்வமாக எங்களை ஏற்றுக்கிற பக்கம் அண்ணன் எடப்பாடி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எப்போ பனையூர் போகிறீங்க? பனையூருக்கு போகக்கூடிய நெசசிட்டி இருந்தால் போவோம். இப்போதைக்குல அது இல்லை, ஒரு ஐடியா இல்லை. எப்படி இருக்குது சார் புது ஆட்சி? புது ஆட்சி வந்து அவரே கேட்டிருக்காரு. முதலமைச்சர் புது முதலமைச்சர் தான் திடீர்னு மக்கள் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை மனப்பூர்வமாக நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு முதலமைச்சர், அவரை நாங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துவோம். அதே சமயம் அவரே எனக்கு 6 மாதம் எனக்கு நேரம் வேணும், அவகாசம் கேட்டிருக்காரு. அந்த 6 மாதம் வரைக்கும் நான் பொறுமையாக காத்துக்கிட்டு பொறுமையாக 6 மாதம் கழித்து தான் நான் அவருடைய ஆட்சியை பற்றி என்னால் சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இப்போ அவர் கட்சி ஆரம்பித்தப்ப எல்லாருமே அவரை தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ரிசல்ட் வந்த அப்புறம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சா இல்லை எதிர்பார்த்தீங்களா அந்த முடிவு? இல்லை, எதிர்பார்க்கல. அதிர்ச்சி தான், எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். ஏன்னா நாங்களாம் இவ்வளோ வருவாங்கன்னு நாங்களாம் இது கனவுல கூட யாருமே நினைக்கல. மக்கள் யாருமே நினைக்கல. ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளை எதிர்த்திருக்காங்கிறத மட்டும் மனசில் தெரியுது. எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியம் நினைக்கிறீங்க? 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி அவருக்கு? அதுக்கு காரணம் 2 பேருடைய திராவிட கட்சிகளுடைய வெறுப்பு தான் அவருக்கு வெற்றி. திராவிட கட்சிகளுடைய வெறுப்பு அவங்களுக்கு வெற்றி. இது அதை தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். 2 பேரையும் பிடிக்காம தான் அவங்களுக்கு போட்டுக்க முடியும். அதுதான் உண்மை. நிறைய பிரச்சாரத்துக்கு போல, நிறைய பேசல, இருந்தாலும் ஜெயிச்சுட்டாரே சார். மக்களுடைய மனநிலை அப்படித்தானே இருக்குது. புது ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி நான் வந்து நம்ம நடிகராக இருக்கும்பொழுது எனக்கு வந்து நிறைய அமைப்புகள் இருந்துச்சு. அந்த அமைப்பு ரீதியாக தான் நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அவருடைய சொன்ன ஒப்பீனியன் அந்த அடிப்படையில் அவருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை மக்களுடைய மனநிலை ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாமே என்ற எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் முதலமைச்சராக இருக்கார். எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, அவங்கெல்லாம் ஜெயிக்க முடியலையே. எத்தனையோ நடிகர் வந்தாலும் இவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது, அதான் உண்மை. அதான் அது எந்த இடத்துலன்னு கேட்குறேன். ஏன்னா கமல் இவரை விட பெரிய நடிகர், அவராலே ஜெயிக்க முடியல. எவ்வளோ பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவருடைய இவர் யங் ஜென்ரேஷன். கமல் வந்து எங்கு கிடையாது, எங்களை மாதிரி வயசு. கரெக்டா? யங் ஜென்ரேஷன் விரும்பி இருக்கு. அந்த யங் ஜென்ரேஷன் அவர் தேர்ந்து உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. வெறும் இளைஞர்கள் ஓட்டுல, இளைஞர்கள் தான் மெயினா. இளைஞர்கள் ஓட்டு தான், அந்த அவரு முதலமைச்சர் சொன்ன மாதிரி இளைஞர் ஓட்டு தான் அவர் வின் பண்ணது. அதான் உண்மை.
பெண்களும் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் சொல்ல இளைஞர்னு சொல்லிட்டோம்ல. 50 வயசு 60 வயசுல இருக்கவங்க கூட இல்ல போட்டிருக்காங்க. அது வந்து போட்டிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா இளைஞர்கள் வந்து ஒட்டுமொத்தமா திரண்டு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. சைலண்டா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஓகே. சைலண்டா கொல்றது ஒண்ணு, சைலண்டா ஜெயிக்க சைலண்டா ஜெயிச்சிட்டாரு. அதான் பேசாமே ஜெயிச்சிட்டாரு. உண்மைதான். அவருடைய மக்களுடைய வெறுப்பு, அதான் சொல்ல திராவிட கட்சியுடைய வெறுப்புன்னு வந்து உச்சகட்டம் அவங்களுக்கு வெற்றியின் பாதை. அதான் ஓகே. சோசியல் மீடியாவால ஜெயிச்சிட்டாரு, ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல அது ஒரு ஆப்ஷன் தான். இல்ல நான் சொல்ல சோசியல் மீடியா வந்து நீங்க எதை திறந்தாலும் சோசியல் மீடியா திறந்தா விசில் 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 விஜய் விசில் விஜய் கேண்டிடேட்டை மக்கள் பார்க்கவே இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கங்க, கேண்டிடேட் யாருக்குமே இப்போ வரைக்கும் கேண்டிடேட் யாருன்னு அந்த தொகுதி மக்கள் எந்த தொகுதி மக்களுக்கும் தெரியாது. ஆனா விஜயவும் அந்த விசிலையும் மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் தான் வெற்றியை தவிர இந்த கேண்டிடேட்டுடைய முகசாதனைக்கு கிடையவே கிடையாது. அந்த முகத்துக்கு தான் ஓட்டு. ஆமா ஆமா, அதுல எந்த மாற்றம் கிடையாது. இந்த நடிகர்கள்லாம் வந்து நாடாள முடியாது, கூட்டம் ஓட்டாகாது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல சார், அந்த ஃபார்முலாம் உடஞ்சிருச்சு இல்லை? இந்த உடஞ்சிச்சு. நடிகர்கள் முடியாதுன்னு சொன்னதை வந்து அவர் சக்சஸ் பண்ணி காட்டார்ல. அதை நம்ம மக்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டத்தானே செய்யணும். இன்னைக்கு 1000 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதை பண்ணல இதை பண்ணல பேசல வைக்கலன்னு. ஆனால் அவருடைய செயல்முறைகள் நடைமுறைகளை கொஞ்சம் மாற்றணும். என்னுடைய ஒப்பீனியன் இந்த சினிமா டயலாக் மாதிரி பேசுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அவர் வந்து கொஞ்சம் அது சினிமா டயலாக் கொஞ்சம் உள்ள கொண்டு வராரு. ஆனால் வரவேற்பு இருக்கு, வரவேற்பு இருக்கலாம், கைத்தட்டு இருக்கலாம், விசில் அடிக்கலாம். அது சாத்தியப்படாது, ஆட்சிக்கு சாத்தியப்படாது. நிறைய அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்கா எழுதி கொடுக்கல நான் நினைக்கிறேன். இந்த கையை காட்டுறது, அது சினிமாவில் தான் கை காட்டுறது, அவங்க இப்படி பண்றது இப்படி பண்றதா சினிமா. அப்போ ஸ்டாலினும் இப்படி கையை காமிச்சாரு சார். ஸ்டாலின் காட்டுறது வந்து அவுட் ஆஃப்ல, சட்டமன்றத்தில் இது வரைக்கும் அவர் காட்டல. நல்லா வச்சுங்க. ஒரு மாநில முதலமைச்சர், பவர்ஃபுல் போஸ்ட், இன்னைக்கு மக்களை ஆளக்கூடிய ஆளுமை தகைத்த படை தலைவராக இன்னைக்கு இருக்கீங்க. அப்படிங்கும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த டயலாக்கோ இந்த மாதிரி கையில் செய்கை காட்டுறதோ மக்கள் எதிர்பார்க்கல. அது அவருக்கு மைனஸ் தான். அதை நானே ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அவர் நலத்திட்டங்கள் நிறைய இடத்துல லஞ்சம் வாங்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எப்படி இருக்கு சார்? வெளியில நீங்க எல்லா வெளியில ஒப்பீனியனை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கு. ஏன்னா யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லை. யாராவது லஞ்சம் கொண்டு கொடுத்தானா கையெழுத்து கும்பிட்டு இல்லை செஞ்சு கொடுத்துறாங்கிறாங்க. ஆனால் இப்போ அதான் 6 மாதம் வரைக்கும் பொறுக்கலாம். அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு. மாற்றம் இருக்கு. நிறைய பேருக்குள்ள உள்ள வேலை செய்யலாம் போய் கேட்டோம்னா உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத மக்களுடைய ஒப்பீனியன். நான் யார்ட்டையும் போனதில்லை, இதுவரை கேட்டதில்லை. மொத்தத்தில் சொன்ன மாதிரி 2 மாதம் ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது கடைசி வரைக்கும் சக்ஸஸ் ஆகுமா என்பது எனக்கு தெரியலை. இப்போ 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து காலாவதியாக இருக்குது. மக்களுடைய கடன் இருக்குது, வெள்ளரிக்கையில் போட்டிருந்தாங்க. இப்போ இதையும் தாண்டி இவங்க கடன் வாங்காமல் ஆட்சி அமைக்க முடியுமானா முடியாது. இவங்களும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். இது கூடுமா இது குறையுமா என்பது முதலமைச்சர் தான் சொல்லணும், நாங்கள் சொல்ல முடியாது. ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் ஆள்றாங்க. ஆளுமைட்டு இருக்கும்போது அவங்க தான் முடிவு எடுக்கணும். கடன் வாங்காமல் கொண்டு வந்தா சக்சஸ், கடன் வாங்கினா இதே நிலை தான். திராவிட கட்சிகள் என்ன செஞ்சு அதுதான் செய்யறாங்க. கூட்டணி கட்சிகளை ஆட்சியில இடம் கொடுத்துருக்காரு. தோழமை கட்சிகளை வெறும் தேர்தல் அரசியலில் மட்டும் நிறுத்தாம ஆட்சியிலையும் பங்கெடுத்து இன்னைக்கு விசிகா, IUML உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடம் கொடுத்துருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் திராவிட கட்சிகளுடைய கூட்டணியை உடைச்சிருக்காரு. கூட்டணி மட்டும்தான், உங்களுக்கு பங்கு கிடையாது அப்படிங்கிறதா திராவிட கட்சியுடைய முதன்மையாக இருந்து கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து அப்படிதான் இருந்துச்சு. நான் வச்சுங்க, ஏன் காமராஜ் ஆட்சியில் கூட அப்படி கிடையாது. அதை உடைச்சி பணத்தையும் நொறுக்கி எடுத்துட்டாப்ல. பணம் கொடுத்தா ஓட்டு போட மாட்டேன், பணம் வாங்கிட்டு தானே அவ்வளோ ஓட்டு போட்டான், பணத்துக்கும் செல்லுபடி ஆகல. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி நிர்ணயம் பண்ணி இனிமேல் நானே தனிப்புத்தான் ஜெயிச்சாலும் கூட கூட்டணி வச்சு தான் நடத்துவேங்கிறது இது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஃபார்முலா. பிரதமருடைய மோடியுடைய ஃபார்முலா. அவர் தனிப்பெருமையாக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட கூட்டணி வச்சு தான் ஆட்சி ஆண்டார். அதே ஃபார்முலாவை இவர் எடுத்திருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோ அதை திராவிட கட்சிகளை உடைச்சி விஜய் அவர்கள் வந்திருக்காங்கன்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இதுதான் வேணும். கூட்டணிக்கு ஒரு மரியாதை இருக்கும். இத்தனை வருஷம் இந்த கட்சிகள்லாம் ஏன் சார் பண்ணல? புதுசா வந்தவர் வந்த உடனே பண்றாரு. இதுக்கு முன்னாடி DMK, ADMK அது கலைஞர்கிட்ட தான் கேட்கணும். அவர் அண்ணன் முகலட்சம் MK ஸ்டாலின் தான் கேட்கணும். ஜெயலலிதா அம்மாட்ட தான் கேட்கணும், இல்லை எடப்பாடி தான் கேட்கணும். இது நான் சொல்ல முடியாது. அவங்க ஏன் எடுக்கலை கொடுக்கலைங்கிறது அவங்க என்னென்ன இன்னைக்கும் இப்போ மடியும் திமுகவோ அதிமுக வந்தா நிச்சயமா கூட்டணிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் விடுவாங்களா சார்? ஒரு முறை அவங்க விட்டுட்டாங்கல்ல. இது வரைக்கும் அப்படித்தானே நடைமுறை இருந்து. இல்ல, இனிமேல் இப்ப கொடுத்துட்டாங்க, இன்னும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் முதலமைச்சர் விஜய் தான். அதுல மாற்று கருத்தை இல்லை. அதே போல இந்த அமைச்சரவையில 8 பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க பட்டியல் சமூகம் பிரிக்காங்க. அவர் பட்டியல் சமூகம் பார்த்து சீட்டு கொடுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் வந்து பட்டியல் சமூகத்துக்காரன் அவனுக்கு அந்த சீட்டை கொண்டு கொடுக்கல, ஒட்டுமொத்த மனுஷனா பார்த்தாரு, அதனால சீட்டு.
இது காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் அந்த ஜாதி பார்க்காம சீட்டு கொடுத்தாரு. அதே ஃபார்முலாவை இந்த தமிழ்நாடு தேர்தலில் விஜய் கொடுத்துருக்காருங்கிறது உண்மையான நிலை தான். இப்போ ஜாதி மதங்களையும் கடந்து தான் பண்ணியிருக்காரு. நம்ம தான் பிரித்து பார்க்குறோம், பட்டியலேனோ அந்த இனம். அவரு அதை பார்க்கல. யார் சீட்டு கேட்குறாங்களோ தகுதியில் நீ போய் நின்று எல்லாரும் கொடுத்தாரு. அதில் ஜெயிச்சிட்டாங்க. கேண்டிடேட்டே மக்களுக்கு தெரியாமல் ஜெயிச்சது காரணம் விஜய் தான். அவங்களுடைய ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. விஜயும் விசிலும் தான், கேண்டிடேட்டுக்கு இல்லை. அதில் ஜாதியும் பார்க்கல, மதத்தையும் பார்க்கல, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி பிரிச்சு பார்க்க கூடாதுங்கிற அணுகுமுறையோட தான் அவரும் பண்ணியிருக்காரு. ஆனா கடந்த ஆட்சிகளில் பார்க்கும்போது பெரிய பெரிய தலைவர்கள் ஏற்கனவே அமைச்சர்களா இருந்தவங்க தான் அமைச்சராக முடியும். ஆனா இதுல இப்ப நீங்க எல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கக்கூடியவர் தான். அந்த ஒரு சோசியல் ரெப்ரசன்டேஷனோட எல்லா சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ அவங்க எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கிய அமைச்சரவைங்கிறது வரவேற்கக்கூடியதான். இல்லை எல்லாருக்கும் ஒரு பிரதித்துவம் கிடைக்கல, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் அதை செய்யவே இல்லை. ஜெயிச்சு வரணும், கூட்டணிக்காரங்களுடைய ஓட்டை மட்டும் வாங்கணும். அதில் ஜாதி பார்த்தாங்களோ பார்க்கலையோ, ஆனால் ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுத்தாங்க, ஜாதி பார்த்து தான் ஓட்டும் போட்டாங்க, ஜாதி பார்த்து தான் மந்திரி பதவியும் கொடுத்தாங்க. ஆனால் அது இல்லாமல் அதை முழுமையாக உடைச்சது முதலமைச்சர் விஜய்க்கு தான் அந்த பங்கு சாரும். இது தொட்டு தமிழ்நாட்டில் இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு செழிக்கும்னு நான் விரும்புகிறேன். ஆனா பிஜேபி எதிர்ப்புன்னு வர விஷயத்துல கொஞ்சம் அவங்க சைலண்டா இருக்காங்க. பெரிய அளவுக்கு அது எந்த ஆஸ்பெக்ட்ல அவர் சைலண்டா இருக்குங்கிறது அது முதலமைச்சர் தான் சொல்லணும். மக்களுடைய ஒப்பீனியன் விடுதலை, அதாவது மொத்தத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய மனநிலையை புரிந்து அவர் நடந்திருக்காரா, இல்லை அவர் எழுதி குடிக்க வச்சு நடக்கிறாரான்னு எனக்கு சொல்ல தெரியல. அவர் தான் முடிவு எடுக்கணும், நமக்கு தெரியாது. திராவிட கட்சிகளை பொறுத்த மட்டும் ஜாதியத்தை வைத்து தான் அரசியல் நடத்துனாங்க. அதை உடைச்சிட்டாங்க. அதை உடைச்சதுல மகிழ்ச்சியா இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. உடைச்சது சரிதான். அதே சமயம் சாதி பார்த்து சீட்டு கொடுக்கல, அதுலேயும் மந்திரியும் சாதி பார்த்து கொடுக்கல, எல்லாரும் கொடுக்குறாரு. ஸோ இது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இதை முதலே செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்களை ஜெயிக்க யாருமே இருக்க முடியாது. அந்த நிலை மாற்றுனால தான் மக்களாக ஒட்டுமொத்தமாக 2 திராவிட கட்சிகளையும் வேண்டாம், புதுசாக வர்றவங்களுக்கு போடுவோம்னு சொல்லி அவருக்கு போட்டாங்களே தவிர அவருடைய திறமையை வச்சு போடல. இவருக்கு போட்டால் மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்குன்னு அவருடைய ஒப்பீனியன் வச்சு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவர் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதை நிறைவேற்றுவாரா என்பது கேள்விக்குறிதான். அது நிச்சயமாக நிலைநிறுத்த முடியாது. இப்போ டாஸ்மாக் கடைகள் 700 கடையை மூணாங்கன்னு சொன்னீங்களா, டாஸ்மாக் கடையை 3 இடம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்ற ஒதுக்குப்புறமா இருக்கிற டாஸ்மாக் இதெல்லாம் மூடியிருக்காங்க. கோயில் ஸ்கூல் பக்கத்தில் தான் மூடியிருக்காங்க. இருக்கா கோயில் பக்கத்தில் இருக்கு, இப்பவும் இருக்கு. குறிப்பிட்ட கடைகளை மூடிட்டு, ஓடாத கடைகளை மூடிட்டு ஓடுற கடைகள் டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி டாஸ்மாக்ல நிறைய இது ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அவங்க நிறைய இது கொடுப்பாங்கல்ல, டாஸ்மாக் கடை பக்கத்துல பார் நிறைய வச்சுட்டாங்க. அதனால அந்த கூட்டங்கள் குறையல, வியாபாரமும் குறையல. ஆனா டாஸ்மாக்குன்னு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் எங்க போகுது? லஞ்சம் லாவணியம் இல்லை என்பது ஒரு ஒத்துக்கிறேன். கிராமத்தை இபிலாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதெல்லாம் மெட்ரா சிட்டியில் தான் நான் இருக்கேன். ஒரு கரண்டே இல்லை. 6 மணிலேருந்து காலை வரை கரண்ட் இல்லை இந்த புதுமலை ரோட்டில் இருக்கிற வீட்டில். ஸோ இது கரண்ட் கட்டுப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா என்ற கேள்விக்குறிதான். இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம்னு அரசு, அதனால என்ன பிரயோஜனம்? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு 720 கோடி கொடுத்து நீங்க மோதிரம் வாங்கி, அதனால அந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன லாபம்? ஒரு பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கு 1 கிராம் தங்கம், அதனால என்ன லாபம்? மக்கள் அதனால டெவலப் பண்ண, தமிழ்நாட்டுடைய டெவலப் பண்ண நீங்க அதை பார்க்கணும். உங்களுக்கு காசு கொடுத்தா நீங்க வாழ்கன்னு சொல்லுவீங்க, ஓட்டு கூட போடுவீங்க. அதனால இந்த மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ ஜனநாயகத்துக்கோ என்ன பிரயோஜனம்னு கேட்டா அதுல ஒண்ணுமே நத்திங். ஆனா எளிய குடும்பத்துல இருந்து வரவங்களுக்கு 1 கிராம் தங்கம் பெரிய விஷயம். அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா என்னுடைய கேள்வி. அந்த 1 கிராம் தங்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால? கடந்த காலத்துல ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் எல்லாம் கொடுத்தாங்க. அது வேற. ஜெயலலிதா அம்மா கொடுத்தது தாலிக்கு தங்கம் குடும்பத்தை வாழ வைக்க, தாலி கூட வாங்க முடியாத நிலையில ஒரு தாலியை போட்டா கணவன் போடுறது வாழ்க்கை பிரச்சனை. சின்ன கை குழந்தைக்கு, ஒண்ணுமே அறியாத குழந்தைக்கு நீ தாய் மாமன் தங்க மோதிரம் போட்டு அதுல என்ன பிரயோஜனம்? அது ஒரு உணர்வு தானே. எல்லா வீடுகள்லயும் உணர்வு இல்லை, இதுவும் ஒரு ஓட்டு அரசியல் தான். குழந்தைகளுக்கு தானே ஓட்டு கொடுக்குறாரு. ஆமா, அந்த குடும்பம் சொல்ல 1 கிராம் எனக்கு விஜய் கொடுத்தார், விஜய் கொடுத்தார், அது ஒரு ஓட்டு அரசியல். இது எனக்கு இதுல அரசியல்வாதிகள் அரசியல்னு வந்தாலே அந்த ஒரு சிந்தனை இருக்குதானே சார்? ஒத்துக்கங்க, அது இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இது ஒரு அரசியல் சிந்தனை தான், ஆட்சி சிந்தனை, அரசியல் சிந்தனை. அது என்ன கேட்டா அதெல்லாம் தவறுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்க 41 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, அப்ரிஷியேட் பண்றேன். அதாவது குடும்ப வாழ்வாதார பிரச்சனை நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, கொடுத்தீங்க, அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவோம். அதுவும் தப்புங்கிறாங்க. எப்படி கொடுக்கலாம்? அது போட்டிக்கு சொல்லுவாங்க. அந்த குடும்பம் வாழுது இல்லை, நீங்க அதை பாருங்களேன். அந்த குடும்பம் ரோட்ல பிச்சை எடுக்கிற குடும்பத்தை டெவலப் பண்ணி விட்றாருல, அதையா நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்க? அதை அரசியலா பார்க்க கூடாது, பொது உடைமையா பாருங்க.
இந்த கையில போடுற மோதிரம் குழந்தைக்கு 720 கோடியில நீங்க போடுறீங்க, அது தேவையில்லாத ஒன்று. கடத்துக்கு மேல கடன் உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படும் நான் சொல்றேன். ஓகே. இந்த ஆட்சி 3 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காதுன்னுலாம் சொல்றாங்க. அது அரசியல்ல 1000 பேசுவாங்க. 5 வருஷம் கண்டிப்பா ஓடும். நான் சொல்றேன் உட்காந்துட்டு. நான் அரசியல்ல அவர் கூட நான் தாவாக்கா கூட இல்ல. நான் பொதுநலவாதியா தான் இருக்கிறேன். நான் தமிழக மக்கள் முன்னேற்ற தனி கட்சி தான். என்ன பொறுத்த மட்டும் 5 வருஷம் ஓட்டிடுவார். எப்படி எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? நான் கேட்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த அரசியல் கட்சி ஏடிஎம்கேல இருந்து எல்லா கொள்ளக்காரனையும் சேர்க்கறத நான் வெறுக்கிறேன். அவ்வளவு பேரும் கொள்ளக்காரன்னு அவருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். அவங்க ஆட்சியாளர்ல இருக்கிற மந்திரிகளுக்கு தெரியும். இந்த கொள்ளக்காரங்களா மேடையில கூப்பிட்டு புகழாரம் பண்ணது மக்களே வெறுக்கிறாங்க. அவர் தூய சக்தின்னு சொல்றாரு. தூய சக்தி எப்படி தூய சக்தி? அவ்வளவு பேர் இப்ப விஜய் பாஸ்கர் 2 விஜய் பாஸ்கர் சேர்ந்திருக்காங்க. அவங்க மேல வழக்குகள் இருக்கு. எவ்வளவு பணம் ஏடிஎம்கே புள்ள, அம்மா புள்ள இருந்து அண்ணன் எடப்பாடி புள்ள இருந்து எத்தனை லட்சம் கோடி வேலுமணி, தங்கமணி, சண்முகம் எல்லாம் அடிச்சிங்க. அவ்வளவு கோடி பணத்தையும் அடிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு நானும் தாவக்கா போறேன்னு சொன்னா அப்புறம் இங்கே நீ கொள்ளையடிக்க தானே போற. ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் போற. அப்ப நீங்க மந்திரியா இருக்கும் போதே நல்லாட்சி கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. அப்புறம் எப்படி நீ ஒரு பால் இருக்கு நிறைய, அதுல விஷம் ஊத்துனா விஷம் தானே. இப்ப விஷத்தை விஜய் ஏத்துக்கிட்டு இருக்காரா? என்னுடைய கேள்வி. அதுல அது தவறுன்னு சொல்றேன். இப்ப அடுத்தால அவ்வளவு பேரும் கனவுல இருக்கான், சீட்டு கொடுத்துருவாப்புல, நம்ம அடுத்தால மந்திரி ஆயிடலாம்னு கனவுல இருக்கான். இத முதலமைச்சர் தான் அதை நல்லபடியா யோசித்து முடிவு எடுக்கணும். என்னுடைய அவர் ஸ்ட்ராங்கா சொன்னாரே சட்டசபையில கூட, மக்கள் பணத்தை தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். அதையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ பணமே போகாம இருக்கா? மந்திரிகள்ட்ட பணம் வாங்காம இருக்காங்களா? ஒரு சாரார் உள்ள பணம் போய்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. அது எப்படிங்க சொல்ல முடியும்? டாஸ்மாக்ல எம்டி பாட்டிலுடைய பணம் என்னாச்சு, அந்த எம்டி கவருடைய பணம் என்னாச்சு? சும்மா சின்ன சிம்பிள் லாஜிக்கா சொல்ல, அந்த பணம்லாம் எங்க போகுது? அரசு கஜானாக்கா போகுது? தேர்தல் சொன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும், அதுக்கு போகத்தானே செய்யும். அதை லஞ்சம் நான் சொல்லல, இவங்க லஞ்சமா கருதுனால லஞ்சம் தான். பார்ட்டி ஃபண்ட் ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. இப்போ அவ்வளவு பேர் பணம் கொடுக்காமல இருக்கான் இல்லைன்னு சொல்றாங்களே ஒப்பந்ததாரர்கள். நான் சொல்றேன் வாங்கலன்னு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு எனக்கும் தெரியவா செய்யும். நீங்க 10 லட்சம் கோடியை கடத்தை அடைச்சி நீங்க ஆட்சி புரிந்தீங்கன்னா உண்மையில நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க அதுக்கு மேல கடன் வாங்கினா உங்களை நாங்க என்ன சொல்றது? அது லஞ்சம் தானே, அது லஞ்சம் தானே. அப்போ நீ கடன் வாங்க ஆட்சி அமைஞ்சா லஞ்சமா இல்லையா? வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னா, பொருளாதார முன்னேற்றம் இருந்ததுன்னா அது நம்ம பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது வரைக்கும் 2 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இன்னும் பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி முதலமைச்சரும் சொல்ல, மந்திரி சகாக்களும் சொல்லல. பொருளாதார முன்னேற்றம் வந்தா எல்லாரும் எதிர்பார்க்கிற அரசியல் தலைவர்கள் தான், நாங்களும் எதிர்பார்க்கிறோம். வரட்டு பார்ப்போம். நானும் வெயிட் அண்ட் சி தான். 6 மாசம் வெயிட் பண்ணுவோம். அதனாலதான் அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். நீ மீடியா கேட்டனால சொல்றேன். 6 மாசம் கழிச்சு தான் என்னுடைய நிலையை நான் முழுமையா சொல்ல முடியும். அவரே கேட்டிருக்காரு, எனக்கு 6 மாசம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா திடீர்னு உட்கார்ந்துருக்க முதலமைச்சரால சர்வே பண்ண முடியாது. நீங்களும் இப்போ சர்வே பண்ண முடியாது. உட்கார்ந்து இப்போ அதிகாரிகள் இருக்கானா, ஒரு எந்த டிபார்ட்மெண்டா, ரெவன்யூயா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எல்லாம் லஞ்சம் வாங்கி பழகினவனுவோம், எல்லாம் கொள்ளையடிச்சு பழகினவனுவோம். இப்போ ஸ்ட்ரைட்டா அவர் போகும்போது எல்லாரும் முணுமுணுக்கிட்டு தான் இருப்பான். இந்த அதிகாரிகளே ஆட்சியை கவுக்க வேலைகளை செய்வானுவோம். இதுதான் வரலாறு. ஆட்சியை கவுக்குறது மக்கள் அல்ல, அந்த அதிகாரிகள் இருக்கான் பாருங்க, சுப்பீரியர் அதிகாரிகள். அவ்வளவு பேர் லஞ்சம் வாங்கி அவ்வளவு பேர் ரெய்டு பண்ண சொல்லுங்களேன். அத்தனை வீட்டு லஞ்சம் ஒழிப்புத்துறையை வச்சு ரெய்டு பண்ண சொல்லுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நிறைய அதிகாரிகள் இருக்கானுல்ல, அவர் வீட்டு முதலமைச்சர் ரெய்டு பண்ணுவாரா? அவ்வளவு ஒன்னா சேர்ந்துருவான். ஆட்சியை கவுக்க என்ன உண்மை அதிசயமா? ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினார்னு குற்றச்சாட்டு, தாவேகாவை சேர்ந்தவர், கட்சியை விட்டு தூக்குறாங்க, கைதும் பண்ணிட்டாங்க. இது அரசியல். அவன் தெளிவா சொல்றான், எனக்கு கடன் கொடுத்தான் 3 முறை 30,000 போட்டு எனக்கு ஜிபே பண்ணியிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் இருக்கா? லஞ்சம் வாங்கினா ஒரே ஸ்டோக்கில் தான் வாங்குவான், கொஞ்சம் கொஞ்சமா எவனும் லஞ்சம் வாங்க மாட்டான். அப்போ அவன் சொன்னது உண்மையா, இவங்க பண்றது அரசியலா? 2 யோசிச்சு பார்த்தா அரசியல் மாதிரி தான் தெரியுது. சொந்த கட்சிக்காரனாச்சே. அதை பத்தி அவங்களுக்கு ஒருத்தம் 1 லட்சம் பேர்ல 1 லட்சம் ஒரு கொசூல் போனா அவனுக்கு என்ன லாஸ்டம்? ஒண்ணுமே இல்லையா? நான் நேர்மையானவங்கிறத காட்டுறதுக்கு கூட நீங்க பூஸ்டப் பண்ணலாம் இல்லையா? அப்படிதானே எடுத்துக்கணும். அது அதான் நேர்மையா இருக்காங்க அப்படின்னு இல்ல, நேர்மையா இருக்காங்கிறத எடுத்துக்கிறத விட அவனும் தெளிவா அவனும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். தப்போ ரைட்டா எனக்கு தெரியாது. லஞ்சம் வாங்கினு ஒத்துக்க மாட்டான் இல்லையா? அப்படி இல்லையா? 3 பிரிவா கொடுப்பானோ லஞ்சம். நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு வேலை செய்யறதுக்கு போறீங்க வச்சுக்கீங்களேன். நீங்க போன உடனே எனக்கு ஒரு வேலை துரிதமா நடத்தணும், ஒரு 10,000 ரூபாய் நான் கொடுக்கணும். அதிகாரி கூப்பிட்டு நான் 10,000 தரேன், உன செஞ்சு கொடுங்கன்னு சொல்றேன். அது ஒரே ஸ்டோக்கில் கொடுத்தா லஞ்சம். 3 ரூபாய் 30,000 3 திரும்ப கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்ல, என்கிட்ட வாங்கின கடத்தை கொடுத்து லஞ்சமா கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் அவன் சொல்றான். இது உண்மையாகனா அவர் தான் முடிவு எடுக்கணும், நாங்கள் சொல்ல முடியாது. நான் டிவியில் வரதை வச்சு நான் சொல்றேன். அது அப்படி லஞ்சம் வாங்கினாங்கிறது வந்தால் நீங்கள் ஊரை உளமுடி போட்டு மூட முடியாது, கடலை திற போட்டு மூட முடியாது. லஞ்சம் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். லஞ்சம் வாங்கி பழகின அதிகாரிகளை திருத்த முடியாது. சுடுகாடு போனாலும் அவன் திருத்த மாட்டான்.
அதனால லஞ்சம் வாங்குற அதிகாரிகளை இன்னும் கண்டுபிடிக்கணும். அவரு கண்டுபிடிச்சு அவ்வளோ பேர் ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்றேன். சும்மா சஸ்பெண்ட் பண்ண வீட்டுக்கு அனுப்புறேன். அவ்வளோ பேர் ரிமாண்ட் பண்ணி ரிமோட் ப்ராசஸ் யூஸ் பண்ணால் தான் சுத்தமாகும். அது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லைன்னு சொல்றேன். தென் மாவட்டங்களில் கடந்த ஆட்சியில் நிறைய வன்முறைகள் நம்ம பார்த்தோம். ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்ற விமர்சனங்களை பல தலைவர்கள் வச்சாங்க. இப்போ வந்த அப்புறம் இந்த 2 மாசத்துல எப்படி இருக்கு கவர்மெண்ட்? இல்லையா, அது நடந்துகிட்டு தான் இருக்கு. கொலை நடந்துகிட்டு தான் இருக்கு. கற்பழிப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை மக்களா திருந்துவது. இதுக்கு அரசுக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்களும் நானும் திருந்தாம அது நடந்த கொலைகள்லாம் எத்தனை கொலை நடந்து பார்த்து கணக்கே கிடையாது. நெல்லை மாவட்டத்தில் டெய்லி 2 கொலை 3 கொலை நடந்துகிட்டு தான் இருக்குது. கற்பழிப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஆட்சியே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீனா திருந்தணும்னு தான் நான் சொல்றேன். மக்கள் திருந்தலன்னு சொல்ல வரேன். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேட்குறாங்களே. இப்போ விசிக அமைச்சர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆணவ கொலையை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. யாராவது மனிதனை கொள்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அது இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்களும் நான் முடிவெடுத்தா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த கவர்மெண்ட்ல அதை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அந்த சட்டத்தை கொண்டு பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. இந்த முடிவு சொல்ல முடியாது. நம்ம யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? பார்ப்போம். வந்தால் சந்தோஷம் தான். வரட்டுமா பார்ப்போமே. இந்து சமய அறநிலையத்துறைக்கு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சரா போட்டாங்கன்றது விமர்சனமாச்சு. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதில் என்ன இருக்குது? போட்டதுனால என்ன தப்பு? அவனுக்கு தான் ஐதீகங்கள் தெரியும். பிராமினுக்கு இந்துத்துவாவை அவங்க பூஜை, அவங்க அப்பா அவருடைய மந்திரியுடைய அப்பா பூசாரி கேள்விப்பட்டேன். அவளுக்கு இந்துக்களை பற்றி ரொம்ப ஐதீகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நினைவு சொல்கள் தெரியும். அதனால போட்டதில் தவறில்லை. அதை பிராமணர் என்று பார்க்காமல் அவர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்களேன். எதுக்கு நீங்கள் அவரை பிராமணன் ஜாதி முத்திரை குத்துறீங்க? அது தவறு. நல்லா அவர் என்ன செய்கிறாரு, அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாரு, இந்த அறநிலையத்துறைக்கு என்ன செய்கிறாரு, அதை மட்டும் பாருங்களேன். இப்போ 100 கோடி கிட்ட அந்த பழனியில் இருக்கிற இடங்கள்லாம் கொள்ளையடிச்சு விற்றுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி சார் போய் வரலாம் காலி பண்ணிக்காங்க. அந்த மீட்ட இடத்தை உரியவருக்கே அந்த இடத்தை கொடுத்துட்டாங்களான்னு கேள்வி இன்னும் கொடுக்கல. கண்டுபிடிச்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். அந்த இடத்துடைய நிலை என்ன என்பதை நம்ம தமிழ்நாடு அரசு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அது அந்த இருந்தவங்களுக்கே கொடுக்குறாங்களா, இதை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்களான்னு சொல்ல தெரியல. பார்க்கலாம். ஓகே, எந்த அமைச்சர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு சார் விஜய் கேபினெட்ல? இப்போதைக்குள்ள ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, இப்போதைக்குள்ள உண்மை. இப்போ எல்லாத்தையும் இழுக்கிற வேலையை தான் பார்க்காங்க. ஏடிஎம்கிலேருந்து யார் வருவா, திமுகலேருந்து யார் வருவா, மற்ற கட்சியிலேருந்து யார் வருவா, அது அவங்க நாங்கள் இழுக்கலன்னு சொல்றாங்களே. அவங்களா அதிமுக எதிர்காலம் இல்லைன்னு ஏங்க அவன் நல்ல வெள்ளன்னு தெரிஞ்சு ஏங்க ஏத்துக்கிறீங்க? அவன் தான் நல்ல வெள்ளம். அவன் மேல வழக்கு இருக்கு, அவன் கேஸ் இருக்கு, இவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கா, இவ்வளவு வழக்குகள் இருக்கு. எதுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்க? வாரம்னா ஏத்துக்கிறீங்களா? நீங்க தவறா இல்லையா? இந்த மக்கள் 5 முதல்ல 3-4 பேர் போனாங்களே, ரிசைன்மெண்ட் போனாங்களே, அந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா? உன்னை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உடனே ரிசைன்மெண்ட் நான் தாவாக்கள் போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னா நீ எங்கேயும் போய் சேரு, வேண்டான்னு சொல்ல, சுடுகாடு கூட போ. அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல? ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளான்னு கேட்கிறேன். அப்ப அந்த மக்களை ஃபூலிஷ் பண்ணிட்டு நீ போற, எதுக்கு போற? எதையோ நோக்கத்துக்கு தான் போற. அவங்கள நீங்க ஏத்துக்கிட்ட தவறா இல்லையா? உங்களை பங்கு போடுறதுக்கு, ஆட்சி படத்துல உட்கார்றதுக்கு மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்களா உங்களை? அப்படி இருக்கும்போது இவங்களை வச்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, அங்கிருந்து வரவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை. அதுல என்ன தப்பு? நீங்களாலும் சண்டை போட்டுட்டு தான் கிடக்கணுமா? சேரக்கூடாதா? காங்கிரஸ் திமுக எவ்வளவு வைரியா இருந்தாங்க, சண்டை போட்டாங்களா இல்லையா? சேர்ந்தாங்கல்ல. பிஜேபியும் திமுகவும் வைரி தானே. பிஜேபியோட பேரேஜை டேமேஜ் பண்ணாங்கல்ல. பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்கலையா? அரசியல் என்பது வேறுங்க. நண்பனும் இல்லை, எதிரியும் கிடையாது. அதுல கூட்டணி வச்சா என்ன தப்புங்கிற என்ன தப்பு? எம்ஜிஆர் அந்த கட்சியை உருவாக்குனதே தீய சக்தி திமுகவுக்கு எதிராக தான். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் கலைஞரும் எம்ஜிஆர் பேசாம சண்டை போட்டா இருந்தாங்க? நாகரிகமா இருந்தாங்க 2 பேருமே. எதிர்கட்சியில இருந்தார்கள். கலைஞர் இருந்தா கூட நாகரிகமா நடந்துகிட்டாரு. எம்ஜிஆர் நாகரிகமா இருந்தா. அந்த நாகரிகத்தின் தன்மையில எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தவறு இல்லையே. அதையே நீங்க தீய சக்தின்னு பாக்குறீங்க? அது தப்பு. எதிர்காலத்துல சேர்ந்துருவாங்கன்னு. சேர்ந்தா நல்லதுன்னு தான் சொல்றேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தவக, திமுக, ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து ஒரே ஆட்சி கொண்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். அது சாத்தியம் இல்லையே. இல்ல, சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? வந்தா நல்லது தானே. நமக்கு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சி வேணும், அவ்வளவுதான். சுயநலமா ஆட்சி வேண்டாம். அதை நான் வெறுக்கிறேன். அதே மாதிரி மக்களை மனநிலையை புரிந்து அவங்களுக்கு என்ன வேணாலும் நடந்து கொடுக்கணும். அதை நாங்கள் விரும்புகிறோம். மக்களும் விரும்புகிறாங்க. அதை தான் நாங்கள் திமுகவுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? தாவேகாவுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் நீங்க பாக்குறீங்க? அரசியல் தான் பண்றாங்க. எல்லாருமே அரசியல் தான் பண்ணாங்க. இப்போ அண்ணன் எடப்பாடி அரசியல் தான் பண்றாரு. திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதி அரசியல். மக்கள் பிரச்சனை இப்போ வரைக்கும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை யாரும் இன்னும் ஆரம்பிக்கல, பேசல. சட்டமன்றத்திலையும் பேசல, வெளியிலையும் பேசல. இன்னும் அது அவர் 6 மாசம் வரைக்கும் பொறுமையா இருந்திருக்காரு. நாங்களும் 6 மாசம் வரைக்கும் பொறுமையா இருக்கோம். இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பயக்க வகையில் எதுவுமே நடக்கல.
அதிமுகவுக்கு எதிர்காலமே இருக்காதுன்னுலாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? வரும் போகும், அது சொல்லணும். ஆட்சி என்பது வரும் நிரந்தரமா. ஏன் திமுக எத்தனை திருப்பு தோன்றிருக்கு, எத்தனை திருப்பு இல்ல, ஆனா மடி அதிமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சி இழந்தது இல்லையே, இதென்ன முதல் இருக்கலாம். ஏன் வரக்கூடாதுன்னு ஏன் நீங்க முடிவு எடுக்கிறீங்க? அது மக்கள் தானே மனநிலை. இந்த ஆட்சி நல்லபடியா ஆட்சி இருந்தா இன்னும் 20 வருஷம் கூட இருக்கலாம். மக்கள் மனநிலையில பதியணும். மக்களுக்கு நீ செய்யற நன்மையை 20 வருஷமா சார்? இல்ல சொல்றேன், உதாரணத்தை சொல்றேன். மக்களுடைய மனநிலையை பொறுத்து மக்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கு யாருக்கு நன்மை செய்யறாங்க அவங்கள தான் ஓட்டு போட்டுவாங்க. சப்போஸ் இந்த கவர்மெண்ட் சரியா மக்களுக்கு பராமரிப்போ எதையும் தவறு பண்றான்னு அடுத்த மாத்த யார் வருவா? திமுக அதிமுக யாருக்கு வேணாலும் போடலாம். அது மக்கள் மனநிலை தானே. நீங்களாலும் முடிவெடுக்க முடியாது இல்லையா? அதனால ஒருத்தரை இறந்து போனாலே முடிவெடுக்க முடியாது, செத்து போனாலே முடிவெடுக்க முடியாது. வளர்ச்சி வந்துட்டு தான் யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. அது இவர் தான் வருவா, திமுக வருவான், அதிமுக வரும், தவாக வரும்லாம் சொல்ல முடியாது. அண்ணாமலை புதுசா கட்சியா ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருக்கு எவ்வளவு நெருடல் இருந்திருக்கும். எனக்கு உண்மையை சொன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நல்ல இனிய நண்பர். நான் ஓப்பனா சொல்றேன், ரொம்ப இனிய நண்பர். அவர் என் மேல தனி பிரியம் உண்டு, எனக்கு அவர் மேல தனி பிரியம் உண்டு. பிஜேபியில அவரை எவ்வளவு தூரம் அவமதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறனால தான் அவர் வெளியில வந்திருக்கோம். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, தமிழர்களை அவமதிக்கிறாங்க, அதில் நான் ஒரு பாதிக்கப்பட்டேன்னு நான் சொன்னேன். அதே தான் அவருக்கு நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் ஒரு நல்ல மனிதரை அவங்களா வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால பாதிப்பு பிஜேபிக்கு தான், அவருக்கு இல்லை. அவர் வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் பொள்ளாச்சியில் நல்ல மக்கள் நல்லா அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்டேன். அருமையான ஸ்பீச், யாரும் புண்படுத்தாத லெவலில் ஒரு நல்ல அருமையான மத ரீதி இல்லாமல் பொது உடைமையோட பேசுகிறாரு. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குமா சார் அவருக்கெல்லாம்? அது இப்போதைக்கு சொல்ல முடியாது, பார்ப்போம். அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க, இனிமே அரசியலே விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு. அது நீங்கள் தானும் பேசிக்கிட்டு இருக்க மீடியாவில், மக்கள்லாம் முடிவு எடுக்கணும். பார்க்கலாம், இருந்தாலும் அது சந்தோஷம் தானே. ஏன்னா இளைஞர்களுக்கான அரசியலா மாறிச்சுன்னு சொல்றாங்க. அதாவது இனிமே பழைய அரசியல்லாம் எடுபட. வயசான ஆட்களே செத்து போவாங்களா? நீங்க இளைஞர் மட்டுமே கொண்டு போறீங்க, என்ன கணக்கு எனக்கு புரியல. வயசானவங்க எல்லாம் நாட்டில் இருக்கக்கூடாதா? இல்ல, இன்னைக்கு வந்திருக்கவங்க நம்ம அமைச்சர்களே பாக்குறோம். 27 வயசுல ஒரு அமைச்சர். அதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வரட்டுமே. சிறுவர்கள் வளர்ந்தா தானங்க அரசியல கத்துக்கிற முடியும். கத்துக்கிறதுக்கு கூட அவர் முதலமைச்சர் வாத்தியாரா இருந்துட்டு போட்டு அமைச்சர்கள்லாம் ஸ்டூடெண்ட் இருந்துட்டு போட்டுமே. இப்ப அப்படி பார்த்தா முதலமைச்சரே வாத்தியார் தானே, அவரே கத்துக்கிறதா தானே இருக்கு. அவர் யார் மூலமா IAS IPS மூலமா கத்துக்கிட்டு தான் இருக்கு. அவரும் ஸ்டூடெண்ட் தானே. இனிமேல் தானே ஆட்சியில என்னங்கிறது இன்னும் அவரால் முழுமையா கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் தெரியும். இந்த சட்டமன்றத்துல 100 பேருக்கு மேல முதல் முறை எம்எல்ஏக்கள். அமைச்சரவையில செங்கோட்டையனை தவிர அத்தனை பேரும் முதல் முறை. செங்கோட்டையன் வந்து ஒண்ணுமே இல்ல, கரப்ஷன் இல்லாதா? அவர் மூத்தவர், அரசியல் உள்ள சாணிக்கதான் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு எடப்பாடியை பிடிக்கல, உடனே இதான் சூஸ் பண்ணி தாவக்கா போனா மந்திரி ஆயிட்டாரு. அவர் மேல கரப்ஷனே இல்லையா? அவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இலவசமா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்த சொத்தா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது எல்லா மந்திரியும் சம்பாதிச்சாங்க, அதில் அவர் சம்பாதிச்சவர் தான். இன்னைக்கு அவர் எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியாது, பார்க்கலாம். அதே அதிமுக அமைச்சர்கள் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவங்களோட கூட்டணி எல்லாம் வச்சிருக்கீங்களே. ஏங்க இது வரலாறுங்க. கூட்டணி என்பது ஒருத்தர் அரசியல் கட்சியோட பயணம் பண்ணா மட்டும்தாங்க வெற்றி பெற முடியும். மக்களுடைய சேவை செய்யணும். நீங்க யாரோட தனியா இருந்தா ஜெயிக்க முடியுமா? நீ தனியா நீ ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்ப யார் கூடயாவது கூட்டணி வச்சா கூட்டணி தர்மம் என்பது அதுதானே. கூட்டணியே ஊழல் வச்சிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்காங்களா அப்படின்னா நம்ம முதலமைச்சரியா நாங்க தனியா 108 பேர் இருக்கோம், நாங்க தனியா தான் ஆட்சி அமைப்போம், ஏன் கூட்டணி இல்லாம பண்ணிக்க வேண்டியதானே? கூட்டணி இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுடைய சாவக்கேடு. தனித்துவமா இருந்தாலும் கூட்டணி வச்சா நல்லது கெட்டது பேச முடியும், ஆட்சியில் உட்கார முடியும். அதான் நான் சரின்னு சிறந்ததுன்னு சொல்றேன். அதனால கூட்டணியா வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுதாங்க போக முடியும். மக்களுக்கு நன்மை செய்யணும். எப்படி போவீங்க? எப்படி ரெக்கக்னைஸ் கிடைக்கும்? நல்லது செய்யணும், அரசியல் அங்கீகாரம் வேணும்ல. அப்ப நான் கூட்டணி வச்சுதான் ஆகணும். நீங்க தூய சக்திகளோட வச்சிருக்கலாமேன்னு கேட்கிறேன். யாரு இப்போ ஊழல் குற்றச்சாட்டு இருக்கவங்களோட வைக்காம? ஏங்க தூய சக்தி நல்ல சக்திங்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலங்க. எல்லா பேரும் நல்ல சக்தி தான் நான் சொல்லுவேன், தூய சக்தியே கிடையாது. அப்படின்னா மக்கள் தான் தூய சக்தி. ஏன்னா யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் தான் முடிவு எடுக்கணும். எத்தனை கெட்டவங்களாம் ஜெயிச்சு வந்திருக்கான், அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. நிறைய பேர் ஜெயிச்சிருக்கானுல்ல, அவ்வளோ பேர் நல்லவனா? மக்கள் ஆதரிக்கிறாங்களே. மக்கள் ஆதரிக்கிறாங்க. அப்ப தீய சக்தி நீங்க தான் ஆதரிக்கிற, மக்கள் தானே ஆதரிக்கிறீங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு. இப்போ இன்னைக்கு நிறைய அந்த எளிய பின்னணியில இருந்து வராங்கல்ல சார், எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஆட்டோ டிரைவராவோ இல்ல ஒரு சொந்த வீடு கூட இல்லாதவங்க, இவங்கெல்லாம் இந்த முறை எம்எல்ஏ அமைச்சராக இருக்காங்க. இந்த மாற்றத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? கத்துக்கிறதுக்கு போயிருக்காங்க, அவர் எப்படி கொண்டு போறாருன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோடிகள் கண்ணை கட்டி காட்டுல விட்டுருக்கு. ஓகே, கண்ணை கட்டி காட்டுல விட்டாங்க. கண்ணை திறந்தா தான் தெரியும். இவங்க காட்டுல இருக்கா, கண்ணை கட்டி விட்டுருக்கு. அவங்களுக்கு அமைச்சரவைனா என்னன்னு தெரியாது, மக்கள்னா என்ன தெரியாது, தீய சக்தினா என்ன தெரியாது, தூவ சக்தினா என்னன்னு தெரியாது, எப்படி நடத்தணும்னு தெரியாது. இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க மேலும் மேலும் டெவலப் ஆனா மகிழ்ச்சி தானே, தப்பு இல்லையே. குறை சொல்லிக்கிட்டே இருந்துதான் தமிழை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் நல்லது செஞ்சா இவங்க அப்ரிசியேட் பண்றீங்களா?
இப்போ எதிர்கட்சியாக இருந்தவன் ஆளுங்கட்சியை குறை சொல்லணும், ஆளுங்கட்சியாக இருக்கவன் எதிர்கட்சியை குறை சொல்லணும். இதைத்தானங்க தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. இதை என்னைக்கு ரெக்டிஃபை பண்ண போறீங்க? நல்லது செஞ்சா இப்போ விஜய் நல்லது செய்யாருன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க அப்ரிசியேட் பண்றாங்களா? வரலாறுலே கிடையாது. அதே மாதிரி எதிர்கட்சி நல்லது செஞ்சுன்னா ஆளுங்கட்சி அப்ரிசியேட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வரலாறுலே கிடையாது. இதுதான் சாபக்கேடு. அதனால தான் தமிழ்நாடு இப்படி கிடக்கு. ஒருத்தர் நல்லது செஞ்சா வாழ்த்தவே மாட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு தப்பே இல்லைனாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. ராமதாஸ், அன்புமணி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். ஒரு பிரிவு ஏற்பட்டது. இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன ஒருங்கிணைஞ்சிட்டாங்க? அப்பா புள்ள சேர்ந்து ஒருங்கிணைப்புன்னு சொல்லி அதே தப்புங்க. அப்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லா எல்லாம் எதிர்பார்க்காங்க போலுக்கு. நான் எதிர்பார்க்கல. மனப்பூர்வமா நான் பாட்டாளி மக்கள் சொல்லி மாநில இளைஞரணி தலைவராக இருக்க காலத்திலிருந்து டாக்டர் ராமதாஸ் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தார்கள். நான் அவரோட ஒன்றா பயணித்தேன். அப்பத்திலிருந்து அவரையும் தெரியும். அன்புமணி இடையில வந்தவர் தான். அவர் நாங்கள்லாம் இருக்கும்போது அன்புமணி கிடையாது. அவர் படிச்சுட்டு இருந்தார். சரிங்களா? ஆனால் அவரை பற்றி எனக்கு சொல்ல அதிகமாக தெரியும். எனக்கு அவருக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்பா பிள்ளை சேருவதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும். மக்கள் மனநிலை அப்படித்தான். நாங்கள் அதை ஏற்றுக்கணும். அதை பிரிக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்துட்டாலே அப்பனும் பிள்ளை சண்டை போட்டு சேரத்தான் செய்வாங்க. இப்போ நம்ம குடும்பம் இருக்குது. அப்பன் பிள்ளைக்கும் சண்டை வந்தால் எதிரி ஆயிடுவான். அது அப்பா, அது புள்ள, பிளட் ரிலேஷன், சொந்தம். அது எப்படிங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசியல் தான் வேற்றுமையாக பார்க்கணும். அது வாழ்த்த சொல்லுங்க. 2 பேரும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஓகே. இடைத்தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது சார்? வெயிட் அண்ட் சி, பொறுத்து பார்ப்போம். அந்த காலச்சொல்லையை பொறுத்து. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எப்படி செயல்படுறாரு? இப்போதைக்குள்ள ஒண்ணுமே சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல, அவர் நான் தான் சொல்றேன். ஆளுங்கட்சியை குறை சொல்லுவதும் ஆளுங்கட்சி அவர்களை குறை சொல்வது மட்டும்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு எங்களை மாதிரி மக்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. அதனால நான் அதை எப்படி நான் நியாயப்படுத்தி பேச முடியும்? 2 பேரும் நியாயப்படுத்த முடியாது. ஆளுங்கட்சியும் நியாயப்படுத்த முடியாது, எதிர்கட்சியும் நியாயப்படுத்த முடியாது. மக்களுடைய சேவை எப்போ ஆரம்பிக்க அப்பதான் நான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இப்ப சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா, எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின்லாம் பார்த்தோம். ஒரு முதல் முறையா ஒரு 50 வயதில் இருக்கக்கூடிய 2 பேர், ஒரு பக்கம் விஜய் வெர்சஸ் உதயநிதின்னு மாறி இருக்கு. இந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம். இவரு எங்க அவரு ஒரே ஸ்டேஜ். யார்? உதயநிதியும் அவரு விஜயும் ஒரே செட்டு. சரிங்களா? 2 பேரும் யங்ஸ்டர்ஸ். சரிங்களா? அவர் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இவங்க அவரை பேசுறது, அவர் இவரை பேசுறது தான் வசை பாடிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இல்ல, இப்போ நீ இசை பாடல, வசை பாடுறதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களுடைய மனநிலைக்கு யாருமே வரல. கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே ஜெயிக்க முடியல. அது நீங்க அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நாளா ரொம்ப அந்த மக்களை அதான் சொல்றேன். மக்கள் இருக்காங்களே ரொம்ப மோசமான மக்கள். எதுக்கு ஓட்டு போட்டோம், ஏன் ஓட்டு போட்டோம்ங்கிறது அவங்களுக்கே தெரியாது. விசிலுக்கு போட்டா விஜய்க்கு போட்டோன்னு முடிச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை தோற வச்சதுல நான் உள்ளபடியே எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சார், அவர் ஜெயிச்சிருக்கணும் ஐயா, சட்டமன்றத்தில் இருக்கணும். ஏன்னா அவர் மூத்த ஒரு அரசியல் தலைவர். நல்ல இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தாருன்னா நல்லது கெட்ட எடுத்து சொல்வதற்கு ஆளுங்கட்சிக்கு பிரயோஜனமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் இருந்தாருன்னா அவர் சொல்ற நல்லதோ கெட்டதோ ஆளுங்கட்சிக்கு பிரயோஜனமான ஒரு அரசியல் ஆளுமை இருந்திருக்கும். அது இல்லைங்கிற வெற்றிடம் தான் இன்னைக்கு. உங்களுடைய அரசியல் பயணம் அடுத்தது எப்படி அமைய போகுது? இப்போ உங்க குடும்பத்துல இருந்து உங்க மகளும் நீங்க அரசியலுக்குள்ள கொண்டு மகன் வந்திருக்காங்க, மகள் வந்திருக்காங்க. 2 பேருமே பொதுவா வாரிசுகள்னா மகன்கள் மட்டும்தான் வருவாங்க. நீங்க 2 பேரையுமே கொண்டு ஏன் கொண்டு வரக்கூடாது? இப்போ நான் அரசியல் கட்சி நடத்துறேங்க, 30 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பேர் என்கிட்ட இருக்கவங்க பூரா விசுவாசின்னு சொல்ல முடியாது இல்லையா? எத்தனை பேர் திமுக ஓடி போயிடுறான், அண்ணா திமுக ஓடிட்டே இருக்கான், ஓடி போறான், காங்கிரஸ் ஓடி போறான், எல்லா கட்சியும். அப்போ நான் நம்புறது என்னுடைய குழந்தைகளை தான் நான் நம்ப முடியும். அந்த அடிப்படையில் எடுத்தா நான் எடுத்து சரின்னு சொல்றேன். இதே எப்படி நீங்க வாரிசு அரசியல் சொல்றீங்க? அப்புறம் என் வாரிசு நம்ப அடுத்தவனை நம்ப முடியும். அடுத்ததான் ஓடி போயிடறானா? 30 வருஷம் இருந்தானே ஓடி போயிடறான். இப்போ புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து ஏடிஎம்கே ரெட்டல அம்மா படத்தை வச்சிருந்த செங்கோட்டை ஓடி போகலையா? இன்னைக்கு தாவாக்கால போய் இருந்து மந்திரி ஆயிட்டார்ல. அப்போ அந்த அம்மாவுக்கு, எம்ஜிஆருக்கு செய்த துரோகமா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செய்த துரோகமா, அண்ணன் எடப்பாடிக்கு செய்த துரோகமா? துரோகம் பண்ணிட்டு தானே போனீங்க. அப்போ உங்களை நம்பாம அவர் பிள்ளைய தானே நம்புவாரு. அதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். அது சரின்னு சொல்றேன். வாரிசு அரசியல் என்பது அவருடைய குடும்பத்தில் உள்ள கொண்டு வந்து நல்லதுன்னு சொல்றேன். அது தவறு இல்லை. ஓகே. இப்போ இன்னொன்று உங்களுடைய தேர்தல் பயணம், அரசியல் பயணம் நீண்ட காலம் நீங்க சொன்ன மாதிரி பாமக பயணிச்சிருக்கீங்க, உங்க தனி இயக்கம் இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஒரு தேர்தல் வெற்றி பெற முடியலன்ற வருத்தம் இருக்கா? அது மக்களுக்கு கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவேன். எங்களை மாதிரி ஆளுமை படைத்தவர்களை தேர்ந்தெடுக்காது நஷ்டம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எப்பவும் இப்படிதான் இருக்க போறோம். எந்த தொகுதியில் நான் நின்று ஜோர்றனோ அந்த தொகுதி வெற்றிடமாகும். அவங்களே நன்மை செய்யறதுக்கு ஆள் இல்லை. நான் ஃபீல்டு ஒர்க்கர், மக்களுக்காண்டி சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு படைத்தவன்.
நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கலாம், யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டமா, எனக்கு நஷ்டமா? எனக்கு நஷ்டமே கிடையாது. அந்த மக்கள் தான் எந்த தொகுதியில் நின்று தோற வைக்கிறாங்களோ அந்த தொகுதி மக்களுக்கு கிடைத்த மைனஸ் வெற்றிடம் அது அவங்களுக்கு தான் கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க பிஜேபியோட சேர்ந்தது தோல்விக்கான காரணமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு காரணம் தான், அது ஒரு காரணம், உண்மைதான், ஒத்துக்கிறேன். மக்கள் பிஜேபி ஏத்துக்கல. ஓகே, இப்போ இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால அரசியல் சூழல் இருக்குல்ல சார், இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுக்கு எல்லாரும் அரசியலை கவனிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு எல்லாரும் டிவியில சட்டசபையை லைவ்ல பாக்குறாங்க. இந்த மாற்றம் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாத்தையும் பேன் பண்ணால் மட்டும்தான் மக்கள் உருப்பட முடியும். இந்த ரெண்டையும் அழிச்சிட்டிங்கன்னா மக்கள் மனநிலை மாறும். ஏன்னா எவனுமே புக்கு பார்த்து படிக்கிறவங்க கிடையாது, அறிஞர்கள் எழுந்த கவிதைகளை படிக்கிறது கிடையாது, அறிஞர்கள் எழுந்த புக்கு நாலேஜுகளை படிக்கிறது இல்லை. இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் வரதை பார்த்து 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 இன்னைக்கு மக்களுடைய மனநிலை டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. காலையில் நீங்கள் பஸ்ஸில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பையனாவது எந்த பொம்பளை பிள்ளையாவது தலையை நிமிர்ந்து இப்படி உட்காந்துருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? பூரா பேர் இப்படி தான் உட்காந்துருக்கு. பைக்கில் பேரண்ட்ஸு இப்போ பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிகிட்டு போனால் பிள்ளைகளும் பொண்டாட்டி இப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தலை நிமிர்ந்து எந்த பொம்பளை பிள்ளையாவது எந்த அம்மா அப்பாவாவது யாரும் இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன? அழிவு பாதையில் இது போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல, அது காலம் தவிர்க்க முடியாது. நீங்க உங்க அரசியல்ல வந்த புதுசுல பேப்பர்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் டிவிக்கு கொடுத்தீங்க, இப்ப நீங்க பேசக்கூடியது சோசியல் மீடியாலயும் வருது. இது ஒரு சோசியல் மீடியாவில் அதிகமான வாதம் வச்சுக்கிட்டீங்கன்னா சோசியல் மீடியா அழிவு தான் அதிகமே தவிர டெவலப்பிங் கிடையாது. நீங்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருப்பீங்க, நீங்க அவங்கள மட்டும்தான் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, மைனஸை மட்டும்தான் சொல்லுவீங்க, பிளஸை சொல்லவே மாட்டீங்க. ஒரு இடத்துல ஒரு கொலை வந்துச்சுன்னா நீங்க போடுற மீடியாவில் 24 அதை போட்டு மக்களுடைய மனநிலை அவன் எப்படி கொலை பண்ணான் அது மாதிரி நம்ம செய்யலாம்னு யோசிக்கக்கூடிய நிலையில கொண்டு போயிடுறீங்க. அதுக்கு காரணம் மீடியா தானே. அப்போ அப்படி கிடையாதுல, பேப்பரில் வரும், படிப்போம், அதோட விட்டுருவோம், ட்ராப் பண்ணிடுவோம். ஆனால் இதை போட்டு யூடியூப் தொட்டா ஏதாவது ஒரு மைனஸ் வருது, குழந்தைகள் அதை பார்க்குது, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இது அதிகமாக இல்லையா? நல்ல விஷயங்கள் 100 இருந்துச்சுன்னா 100ல் 1 இருந்துச்சுன்னா கெட்ட விஷயம் 99 தான் மீடியா மூலமாக இருக்கு. இதை தான் நான் அறிஞ்ச உண்மை. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஓகே சார், நிறைவா ஒரு கேள்வி. உங்களுடைய அரசியல் பயணம் திரும்பி பார்த்தா என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க காலத்துக்கு பிறகு உங்களை என்னவா எல்லாரும் நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இருக்கிற வரைக்கும் நல்லவன் என்ற பெயர் வாங்கணும். ஒருத்தர் இறந்து போனோம்னா சண்டால பாய்ப்பை செத்தாமல் மக்கள் சொல்லக்கூடாது, சார் நல்ல மனுஷையா, மக்களுக்காக நல்லது செஞ்சாரியா, செத்தான்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும். அதை உன்னை தான் நான் எதிர்பார்க்குறேன். என்னை மற்றவன் கெட்டவனு சொல்லக்கூடாது. நல்ல மனுஷன் இருக்கு வரைக்கும் நல்லா இருந்துட்டு போறாரு, வீரமா இருந்து போற, மகிழ்ச்சியா இருந்தாரு, எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு, நல்ல மராசம் போயிட்டாருன்னு சொல்லி மக்களுடைய வாயிலிருந்து வரணும். இந்த வாக்கை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களோடு எல்லா கேள்விக்கும் இனிமையா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.